மருத்துவர் ஐயாவிற்கான ஒரு கோரிக்கை. ஒவ்வொரு முறையும் பத்திரிகைகளை அழைத்து பேசுவதனால் சில பிரச்சனைகள் சுமூகமாக முடியுமானா முடியாது. ஏன்னா நீங்கள் வலிமையாக இருந்த காலத்தில் கூட இந்த பத்திரிகை நம்ம பெருசாக காட்டலை. நம்ம மீது சேரையும் அழுக்கையும் சகதையும் பூசியது. களத்தில் தொண்டர்கள் தான் ஒவ்வொரு முறையும் இல்லை இல்லை சொல்லி அதை துடைப்பார்கள், அதை பேசுவார்கள். மக்கள்கிட்ட கல்லடியும் வெறுப்பையும் வாங்கிக்கிட்டு இந்த கட்சியை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பத்திரிகை பேட்டி கொடுப்பதனால் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளரை பத்திரிகை சகோதரர்கள் பத்திரிகை நண்பர்கள் சொல்லி இப்போ இல்லை 2016 அன்புமணி அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் பொழுது நாம் என்ன சொன்னோம், பத்திரிகையும் பாமகவும் தான் கூட்டணி சொன்னோம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் தூக்கி வச்சு பேசணும். ஒருவன் கூட இந்த கட்சியை பற்றி பெருசாக பேசலை. ஒருவன் கூட அந்த 2016 எலெக்ஷன் கிட்ட வர நாங்களாம் பார்ப்போம், மீடியாவில் பார்ப்போம், யூடியூபில் பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் பார்ப்போம். ஒரு இடத்துல பாமக பற்றி பேசிட்டு பண்ணாங்களா? அன்றைக்கி அன்புமணி அண்ணன் ஊர் முழுக்க சுற்றி அவ்வளோ விஷயம் சொன்னார். இலவசமாக கல்வி கொடுப்பேன், அந்த கல்வி எப்படி தர முடியும், எந்த இடத்துல நிர்வாகத்தை சரி பண்ணால் இந்த இடத்துல கல்வி இலவசமாக தர முடியும், ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகரில் இருக்கக்கூடிய பேருந்துக்கு நான் இலவசமாக நான் கொடுப்பேன், அப்படி இலவசமாக கொடுத்தா அதனால் எவ்வளோ இந்த மக்கள் எவ்வளோ நன்மை அடைவாங்க, அதுக்கு எந்த நிர்வாகத்தை சீர்திருத்தணும், மணல் கோரையை நம்ம எப்படி அமைக்கணும், மலைகளை பாதுகாக்கணும், எல்கேஜி முதல் ஆரம்ப கல்வி வரையும் நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு அடிச்சிருக்காங்களே, அதுவும் திமுக இல்லாமல் அதிமுக இல்லாமல் சொல்லி திமுகவும் அதிமுக பார்த்து பயந்தது அன்புமணியோட ஸ்பீச்சை பார்த்து, பாமக கட்சியை பார்த்து. அதெல்லாம் உங்களால் உருவாக்கப்பட்டது. ஊடகங்கள் ஒருத்தவங்க காமிக்கல, நம்ம பார்க்குறோம் வரலேன்னு. அன்றைக்கி நம்ம 62 தொகுதிக்கு நம்ம 2வது போனோம். ஏன்? ஊடகத்துடைய பலம் இல்லாமல் நம்ம பணம் எங்கேயுமே தரல. அப்படி இருந்தும் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் ஊடகத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நண்பர்கள்னு சொல்கிறோம். இந்த நண்பர்கள் கழுத்தை இருக்கிறாங்க, முதுகில் குத்துறாங்க. அவர்கள் கூப்பிட்டு வைத்து நீங்கள் பேசுவதனால் சில விஷயங்கள் நமக்கு சாதகம் அமையணும், அது அமையாதது. இன்றைக்கி ஒவ்வொரு தொண்டனும் மனக்குமுறில் இருக்கிறவங்க, ஐயோ அண்ணனும் ஐயாவும் இந்த மாதிரி மாறி பேட்டி கொடுத்துட்ருக்காங்களே, நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட போகிறதா ஐயாக்கிட்ட போகிறதா அப்படின்னு அவங்க யோசிக்கலை. எங்களுக்கு எங்கள் அண்ணனும் வேணும், எங்கள் ஐயாவும் வேணும் சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசியல் களத்தில் நம்ம இல்லாமல் கூட்டணி யார் போனாலும் நம்ம இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது சூழ்நிலை இன்றைக்கி தம்பிகள் வந்திருக்காங்க. அண்ணா இன்றைக்கி 2016 இன்றைக்கி 2025 ஒரு பெரிய மாநாடு கூட்டினார். அதை நம்மளே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பேசிட்டோம். ஒரே ஒரு மீடியாக்களோட நீங்கள் யாரெல்லாம் குடிப்பிச்சு இப்போது நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அந்த பத்திரிகைகளை பார்த்து எப்பா வெயில் நிற்கிறீங்களப்பா நல்லுக்கு வாங்க அப்படின்னு ஒரு தாய் உள்ளதோடு சொல்கிறீங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, இல்லை மோர் கொடுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லி தரல, மோர் கொடுங்க, ஏன்னா மோர் உடம்புக்கு நல்லது. அப்படி அவர்களுக்கு இந்த மோர் முதல் கொண்டு அக்கறையோடு பேசுகிறீங்க. இவன் எவனாவது இன்றைக்கி மீடியாக்குள்ளே உட்காந்து இன்றைக்கி இந்த யூடியூப்பில் உட்காந்து நம்மளை பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ அண்ணனை பற்றியோ ஏதாவது நல்லா பேச மாட்டேன்டா. அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு திணி போன்றாங்களே, அதான் கஷ்டமாக இருக்குது. கூப்பிட்டு 2 அடிட்டு வச்சுருங்க, அதை வாங்கி போனாங்க. ஏன்னா எங்கள் ஐயா நீங்கள், எங்கள் அண்ணா நீங்கள், உங்கள் கட்டுப்பாட்டில் அங்கே இருக்கும், நீங்கள் இது சொன்னாலும் செய்வோம் நாங்கள். ஆனால் பொதுவெளியில் நீங்கள் பேசுகின்ற பேச்சு ஒவ்வொருத்தரும் நம்மளை தப்பாக பேசுகிறோம், அசிங்கமாக பேசுகிறோம். இன்றைக்கு எத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரே ஒரு மீடியாவில் கூட ஆட்சியில் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது. ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க, 2 பெண். நீங்கள் ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க, பெருமையாக பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த 2 பெண் கற்பழிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோக்கள் என்ன, ஒரு பையன் இன்ஜெக்ஷன் போட்டு செத்து போயிட்டான். அந்தளவுக்கு இங்கே போதை இருக்குது. அதுவும் 11ஆம் வகுப்பு படிக்கிற பையன். இந்த மாதிரி எங்கேயுமே கேள்வி கேட்கல. திமுக கூட்டணி எப்படி இருக்குது, எப்படி வெற்றி பெறுவீங்க, பிசிக்கு அதில் எப்படி இருக்குது, மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் எப்படி இருக்குது, நான் இதை கேட்டேன்னு சொல்லி ஒரு தேவையான வேலையை தான் இந்த மீடியாக்கள் கேட்குது. ஆனால் உங்ககிட்ட தைரியமே கேட்குது, அன்புமணி இது சொன்னாராமே அப்படி உங்கள்கிட்ட தைரியமே கேட்குது.
அதே ஊடகம் அன்புமணி அண்ணங்கிட்ட போயிட்டு ஐயா அப்படி சொன்னாருன்னு தைரியமாக கேட்கலாம். அப்போது இந்த ஊடகம் நமக்காக இல்லை. நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் எதை பேசி எதை நீங்கள் சாதிக்க போகிறீங்க, இது ஒன்றும் புரியல எனக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஊடகம் நமக்காக இருக்கா? நமக்காக பேசாது. கூட கட்சி நமக்கு பேசுவாங்களா? நமக்கு பேச மாட்டானுங்க. இந்த கட்சியை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ வியர்வை செஞ்சாலும் இந்த கட்சிக்காக பேசுறது நம்ம பசங்க மட்டும்தான். களத்தை போய் நிற்கிற நம்ம பசங்க மட்டும்தான். இப்படி கூட்டு உட்காரச்சு நீ பேட்டி கொடுப்பதனால் எந்த பயனும் கிடையாது. எந்த பயனும் கிடையாது. அறிவுரை சொல்கிறது நம்ம கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த குடும்பங்கள் நம்ம கஷ்டப்படும் போது அதில் தொண்டர்களோட மனக்குமுறைகளையும் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் பேசணும். நீங்கள் இந்த மீடியாக்கள் நமக்காக இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஆனால் அண்ணனும் நாங்களும் என்னைக்கும் எங்கள் ஐயா உங்களுக்காக நாங்கள் இருப்போம். என்னை நீங்கள் கூப்பிட்டு 2 டேட் சொல்ல நாங்கள் வாங்கிப்போம். ஏன்னா எங்கள் ஐயா நீங்கள் எங்கள் இனத்தை ராஜராஜ சோழன், நீங்கள் அண்ணன் வந்து ராஜேந்திர சோழன். அதனால் தயவு செஞ்சு இந்த மீடியாக்கள் கூப்பிட்டு இந்த எச்சப்பயல்கள் கூப்பிட்டு நீங்கள் கொடுக்குற பேட்டியை தயவு செஞ்சு நிறுத்துங்க. நன்றி, வணக்கம்.